இன்றைக்கு இந்த 1.5 டிகிரி சென்டிகிரேட் அளவு உயர்ந்ததற்கு என்னென்ன விளைவுகளை சந்தித்தோம் என்று ஒரு 10 உதாரணத்தை சுந்தரராஜ சொன்னார். சென்னையிலே மலையை சொன்னார், திருநெல்வேலியிலே மலையை சொன்னார், கேரளாவிலே இழந்து போன சகோதரிகளினுடைய துக்கங்களை எல்லாம் சொன்னார். ஆக அதையெல்லாம் தாண்டி வர இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் இந்த 1.5 டிகிரி என்பது இன்னும் 50 ஆண்டு காலங்களில் 5 டிகிரி செல்சியஸாக உயர இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அறிஞர்களுடைய அச்சம். இந்த 1.5 டிகிரி சென்டிகிரேடுக்கே சென்னை தாங்கவில்லை, திருநெல்வேலி தாங்கவில்லை, கேரளா தாங்கவில்லை, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே மலைச்சரிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் நாளை 5 டிகிரி செல்சியஸ் வரும் பொழுது இந்த பூகோளத்தில், இந்த பூமியில் நாளைய சந்ததிகளாக நடக்கப் போக இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் பேப்பரை எடுத்து வீட்டுக்கு போய் பேனாவை எடுத்து உடனே எழுதிக்குங்க. 2050 உற்பத்தியாகின்ற அரிசி 50% விளையாது. நாம் அனைவருமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வாரிசுகள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தோழியும் இந்த நீரை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். ஆக இந்த பூகோளத்திற்கும் இந்த பூமிக்கும் நாம் செய்யக்கூடிய சேவை என்ன? வர இருக்கக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய மழைப்பொழிவுகளை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி? இன்றைக்கு சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர 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 வர நீங்கள் ஒரு நாள் தாய்மை அடைய இருக்கின்றீர்கள். உங்களுடைய செல்ல குழந்தை உங்களுடைய கரங்களிலே தவள இருக்கின்றது. அந்த செல்ல குழந்தை உங்களுடைய கரங்களிலே தவளும் பொழுது அந்த குழந்தையை சந்தோஷமாக கொஞ்சி விளையாட இந்த காலநிலை மாற்றம் இந்த 1.5 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல போகாம இருக்கும். இளைஞர்களும் காலநிலை மாற்றம். இந்த பிரபஞ்சம் மிகவும் அழகானது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவன் பல்வேறு கோள்களை படைத்திருக்கின்றான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் தோன்றி, இந்த பூமி தோன்றி 420 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். இந்த 420 கோடி ஆகின்ற இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்கின்ற ஒரு கோளில் நாம் அனைவரும் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனுடைய வெப்பம் அதிகரித்து அந்த சூரிய கோள் வெடித்து சிதறி அது பூமியில் வந்து விழுந்து மலைகளாக உருவாகி தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அந்த சூரிய கோளினுடைய பாகங்கள் எங்கெல்லாம் அமர்ந்ததோ அதையெல்லாம் மலைகளாக குளிர்வித்து, அந்த மலைகள் குளிர்வித்த பின் பெய்கின்ற மலை நதிகளாக ஓட ஆரம்பித்து, அந்த நதிகள் சிற்றோடைகளாக பிரிந்து ஆங்காங்கே செடிகளும் மலர்களும் கொடிகளும் துவக்க ஆரம்பித்து, அந்த ஓடுகின்ற மலையில் உருண்டு வந்த கற்கள் தேய்ந்து 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 மணலாக மண்ணாக இந்த பூமி பந்தை அழகாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றான் அந்த இயற்கையினுடைய தேவன் அன்னை பூமி. ஆக 420 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவன் திருக்குறளை எழுதினான். தமிழகத்தினுடைய வரலாறு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்தை எழுதினான் இளங்கோவடிகள். உலகத்திலேயே ஒரு மொழிக்கு இலக்கணம் இருக்கிறது என்று சொன்னால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இலக்கணம் இருந்தது. அந்த பாரம்பரியத்தை சுமந்து நிற்பவர்கள் நாம். 10ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜ சோழன் தஞ்சையை ஆண்டான். 16ஆம் நூற்றாண்டிலே ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற கவிஞனாக இருந்தான். 19ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 20ஆம் நூற்றாண்டிலே நம் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறது இன்று உலகம். 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு 420 கோடி அந்த ஆண்டுகள் கடந்த அந்த உலகத்தை, அந்த பிரபஞ்சத்தை, அந்த பூமி பந்தை சுந்தரராஜன் சொல்லியது போல இந்த 100 ஆண்டுகளில் மனிதன் அசைத்து பார்க்கிறான். அவர் 1,00,000 ஆண்டு என்று கணக்கெடுத்துக் கொண்டார். நான் இந்த பூமி தோன்றியதிலிருந்து துவங்கி நிற்கிறேன். 420 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு 1850ஆம் ஆண்டு 19வது நூற்றாண்டு துவங்கியதிலிருந்து கடந்த 150 ஆண்டுகளில் மனிதன் இந்த பிரபஞ்சத்தை மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கியிருக்கிறான். இந்த துன்பத்தை இனிமேலும் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகள் சந்திக்கக்கூடாது என்பதற்காக உங்களை எல்லாம் அமர வைத்து நாள் முழுவதும்
இதுதான் வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி மனிதன் தோன்றினான் என்பதை பற்றியும் சொன்னார். உலகிலே முதலில் தோன்றிய இனம் தண்ணீரிலே இருக்கக்கூடிய பாசி. ஆக மனிதன் தோன்றினான், காடுகளிலே வாழ்ந்தான். ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மீது வீசினான், தீப்பொறி பறந்தது. தீயை கண்டுபிடிக்கும் என்பது அன்றைக்குத்தான் அவனுக்கு தெரிந்தது. ஆக மனிதன் முதலில் கண்டுபிடித்தது நெருப்பைத்தான். அந்த நெருப்பை வைத்துக்கொண்டு அன்று வரை பச்சை மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த மனிதன் நெருப்பின் மீது ஒரு மாமிசத்தை வைத்து அதை மேலும் சூடாக்கி சாப்பிட்டால் சுவை கிடைப்பதை உணர்ந்தான். அப்புறம்தான் பச்சை மாமிசத்திலிருந்து மனிதன் சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு வர்றான். அப்படிப்பட்ட மனிதன் எதிரே ஒருவன் ஓடி கீழே விழுந்தவுடன் ஐயோ என்று சொல்லுவதை திரும்பி பார்த்தான். மொழி உருவாகியது. ஒருவன் கூப்பிட்டா இன்னொருத்தன் பார்க்கறான். ஆக இதுதான் சைகை, மொழி உருவாகியது. ஆக இப்படி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து 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 இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் தொழிற்சாலையினுடைய மாபெரும் வளர்ச்சியின் காரணமாக, காலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பேசியிருப்பார்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களை அதிக அளவிலே உருவாக்கி இந்த அதிக தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகை மண்டலம் வளிமண்டலத்திலும் வெப்பமண்டலத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த 150 ஆண்டுகளில் பூமியினுடைய வெப்பம் 1.5% அதிகரித்திருக்கிறது என்று நம்மளுடைய அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார். நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், இமயமலையிலே பனி உருகி கொண்டிருக்கின்றது. பனிப்பாறைகள் கடலிலே உருகி கொண்டிருக்கின்றன. கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் கடல் நகருக்குள் வரும் என்ற அச்சம் இருக்கின்றது. ஆக இந்த மாற்றங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள் எப்படி குறைப்பப் போகிறோம் என்பதனுடைய தாரக மந்திரத்தை சொல்லுவதற்கான அரங்கமாக இந்த அரங்கம் இன்றைக்கு இருக்கிறது. காலையிலிருந்து கிளைமேட் சேஞ்சஸை பற்றி பேசியிருப்பாங்க. டிகிரி சென்டிகிரேட் அளவு உயர்ந்ததற்கு என்னென்ன விளைவுகளை சந்தித்தோம் என்று ஒரு 10 உதாரணத்தை சுந்தரராஜ சொன்னார். சென்னையிலே மலையை சொன்னார், திருநெல்வேலியிலே மலையை சொன்னார், கேரளாவிலே இழந்து போன சகோதரிகளினுடைய துக்கங்களை எல்லாம் சொன்னார். ஆக அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் இந்த 1.5 டிகிரி என்பது இன்னும் 50 ஆண்டு காலங்களில் 5 டிகிரி செல்சியஸாக உயர இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அறிஞர்களுடைய அச்சம். இந்த 1.5 டிகிரி சென்டிகிரேடுக்கே சென்னை தாங்கவில்லை, திருநெல்வேலி தாங்கவில்லை, கேரளா தாங்கவில்லை, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே மலைச்சரிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் நாளை 5 டிகிரி செல்சியஸ் வரும் பொழுது இந்த பூகோளத்தில், இந்த பூமியில் நாளைய சந்ததிகளாக நடக்கப் போக இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். பேசக்கூடிய எனக்கு வயது 53. எனக்கு முன்னால் பேசியவர்களும் என்னுடைய வயதை ஒத்தவர்கள். நாங்கள் வாழப்போவது இன்னும் சில காலம் 20 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் 70 ஆண்டு காலம் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவது 2050 பற்றி. அச்சைப்பட வேண்டிய செய்தி. ஒவ்வொருத்தரும் பேப்பரை எடுத்து வீட்டுக்கு போய் பேனாவை எடுத்து உடனே எழுதிக்குங்க. 2050 உற்பத்தியாகின்ற அரிசி 50% விளையாது. உற்பத்தியாகின்ற அரிசி 50% விளையாது. உற்பத்தியாகின்ற கோதுமை 25% விளையாது. உற்பத்தியாகின்ற கடுகு 20% விளையாது. உற்பத்தியாகின்ற மக்காச்சோளம் 23% விளையாது.
1 ஆகஸ்ட் அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நமது ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் என்கின்ற மாண்புமிகு விவசாயத்துறையினுடைய இந்த தேசத்தின் அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலை மாணவர்களுடைய நலனுக்காக எடுத்து வந்திருக்கேன். இதுதான் இந்தியாவின் கடைசியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்காலம். விவசாயிகள் எதை சந்திக்கப் போகின்றார்கள், அவர்களுடைய பருவநிலை காலநிலை மாற்றத்தால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதற்குண்டான ஒரு உதாரணம்தான் மானாவாரியாக விளைக்கக்கூடிய அரிசி 50% இருக்காது. இதை எதை சொல்ல வந்தேன் என்பதை சொல்கிறேன். 40% கோதுமை இருக்காது, 23% மக்காச்சோளம் இருக்காது, 15% கடுகு இருக்காது. நான் 3 மணிக்கு தான் வரதா இருந்தேன். என்னிடம் பேசிய முதல்வர் அவர்கள், சார் 2 மணியிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, கொஞ்சம் வாங்க சார். நாங்கள் கிருஷ்ணம்மாவில் கலை நிகழ்ச்சி பார்த்ததில்லை, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி அரை மணி நேரம் முன்னாடி வந்தேன். மிக அருமையாக கலை நிகழ்ச்சியில் மாணவிகள் சகோதரிகள் உலகத்தரத்திற்கு இந்தியாவில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா இல்லை நியூயார்க்கிலே நடக்கிறதா என்று வியக்கும் வண்ணம் உலகத்தரத்திற்கு தங்களை அர்ப்பணித்து நடித்து காமித்தார்கள். அதிலிருந்து ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். இறுதியாக காலநிலையை அந்த வாட்சை வச்சு அந்த பொண்ணு திருப்பிச்சு. ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்பு போகும்பொழுது ஒரு விவசாயி மண்ணை வெட்டிட்டு இருந்தார். ஒரு 40 ஆண்டுகள் முன்னோக்கி செல்லும் பொழுது 2050க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பீஸா டேப்லெட்டாக மாறிடுச்சு. கலோரியில் எனக்கு 200 கலோரி கொடு, 400 கலோரி கொடுன்னு. அதற்கு உண்டான அறிக்கை இதுதான். 50% அரிசி விளையவில்லை, 25% கோதுமை விளையவில்லை என்று சொன்னால் உனக்கு இட்லியும் தோசையும் கிடைக்காது, 200 கலோரி டேப்லெட்டு தான் கிடைக்கும். ஆக இன்றைக்கு இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, கடந்த 1,00,000 ஆண்டுகளில் 2023 தான் உச்சபட்ச வெப்பநிலை என்று சொன்னார். அதாவது 1.5 டிகிரி சென்டிகிரேட் அளவு உயர்ந்திருக்கும் பொழுது வருகின்ற காலத்தில் இந்தியாவினுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும், 2050 2060-70களில் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் சொல்கின்றது. பகல் நேர வெப்பநிலை சராசரியை விட இன்றைக்கு 1.48 என்பது 4.7 டிகிரி சென்டிகிரேடு உயர்ந்திருக்கும். இங்கே சைடில் வச்சுட்டு இருக்கிற 2 ஏசி பத்தாது, மேலே இருக்கக்கூடிய எல்லா லேயர்லையும் ஏசி வைக்கணும். அப்போ தான் இந்த கால்குள்ள உட்கார முடியும். 4.7 டிகிரி சதவீதம், 7 டிகிரி செல்சியஸ் இன்னும் 2060 உயரப்போவதாக செய்திகள் சொல்கிறது. பாராளுமன்றத்தினுடைய அறிக்கை. இரவு நேர வெப்பநிலை 5.5 டிகிரி சென்டிகிரேடு உயர இருக்கிறது. Warm days increases. Number of warm days increases in a particular season will be 55%. ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை உச்சபட்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய அளவிலே 55% நாட்கள் இருக்கும். அதுபோல இரவு நேர வெப்பநிலை உச்சபட்சத்தை தாண்டக்கூடிய நிலை, அந்த 5.5 டிகிரி செல்சியஸ் என்கின்ற இரவு நேர வெப்பநிலை 70% நாட்கள் உச்சபட்சத்தை தாண்டி இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று என்ன சொன்னார் வைரமுத்து? தென்மேற்கு பருவக்காற்று கோயமுத்தூரில் நீ தீண்டாது, தேனியிலும் தீண்டாது. தென்மேற்கு பருவக்காற்று வாங்கணும்னா இந்த நிலை நீடித்தா சுவிட்சர்லாந்துக்கு தான் போகணும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரும் வரப்பிரசாதம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் நம்மளுடைய உடம்பில் இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பல்வேறு நாட்கள் பகலிலும் இரவிலும் பயணித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. பல 100 மைல்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடந்திருக்கின்றேன். அங்கிருந்து இரவுகளை ரசித்திருக்கிறேன். அந்த மலையிலே இரவு நேரங்களில் வானத்தை பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான விண்மீன்கள் தெரியும்.
வானில் இருந்து ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரியும். அந்த வீசுகின்ற தென்றல் காற்றினூடே மனது அப்படியே லேசாக இருக்கும். எந்தவித பாரமும் இருக்காது, எந்தவித கனமும் இருக்காது. நான் நினைத்ததுண்டு, எதற்குடா இந்த பூமியில் அந்த கிராமத்திலோ அல்லது இந்த கோவை நகரத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை மலைப்பகுதிக்கு மாற்றிவிட்டால் இந்த பூலோகத்தில் இதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது என்று அந்த மலையிலே நடந்த காலங்களில் நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். மலையை ரசித்திருக்கின்றேன், அருவிகளை ரசித்திருக்கின்றேன், விண்மீன்களை ரசித்திருக்கின்றேன். கூடுகின்ற குயில்களும் பாடுகின்ற பறவைகளுடைய கானங்களையும் கேட்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை விட ஒரு அழகான மலைத்தொடர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இமயமலையில் ஏறி இருக்கின்றேன், ஆல்ப்ஸ் மலையிலே ஏறி இருக்கின்றேன். ஆல்ப்ஸ் மலையை ஹெலிகாப்டரிலிருந்தும் பார்த்திருக்கின்றேன், நடந்து சென்றும் பார்த்திருக்கின்றேன். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை இந்த உலகம் எங்குமே எனக்கு கொடுக்கவில்லை. நாம் அனைவருமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வாரிசுகள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தோழியும் இந்த நீரை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். ஆக இந்த பூகோளத்திற்கும் இந்த பூமிக்கும் நாம் செய்யக்கூடிய சேவை என்ன? வர இருக்கக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய மழைப்பொழிவுகளை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி? சுந்தரராஜன் அவர்கள் சொல்லியது போல ஒரு வருடத்தில் சீராக பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்துவிட்டு போகும். காலநிலை மாற்றம் என்பது சீரான இலைகளிலே மழை பெய்ய வேண்டும், வெயில் அடிக்கிற காலத்திலே வெயில் அடிக்க வேண்டும். இனி ஆடிக்காத்தில் அம்மி நகராது, ஆடியில் இனி காற்றடிக்குமா என்பதற்கு கூட இனி காலநிலை மாற்றத்திலே கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஐப்பசியிலே அடைமழை பெய்யாது என் பாட்டி சொல்லிக் கொடுத்த பழமொழி. சகோதரிகள் போய் பழமொழியை படியுங்க. ஒரு தமிழனுடைய வரலாற்றை ஒரு தமிழன் மாதம் வாரியாக பழமொழியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கான். ஐப்பசியில் அடைமழை, ஆடியிலே பெருக்கெடுக்கும், தை மாசத்தில் தலை நடுங்க பனி பொழியும், மாசி மாசத்திலே மரம் நடுங்க பொலி பொழியும். இந்த 12 மாதத்தை மழை பொழிவை படிச்சினாவே நீ வரலாற்றை படித்த மாதிரி அர்த்தம். 3 வருஷம் நீ ஒரு வரலாற்றுத் துறையில் படிக்கின்றாய் என்று சொன்னால் நம்மளுடைய தமிழ் பாட்டி சொல்லி இருக்கின்றார், 12 மாதத்துக்கு என்ன பழமொழின்னு படிச்சின்னா அதில் வரலாறு இருக்கு. ஆக இந்த பருவநிலை மாற்றத்தில், காலநிலை மாற்றத்தில் ஆடி மாதத்தில் இனி காத்தடிக்காது, அம்மி நகராது. அம்மி என்று சொன்னால் நம்ம சகோதரிகளுக்கு தெரியுமான்னு தெரில. யாருக்கெல்லாம் அம்மி கையை தூக்குங்க தெரியும்? கையை தூக்கலினா ஃபோனை கையில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அம்மி தெரிந்திருக்கிறது. இன்னும் 50 சகோதரிகள் கையை தூக்காதவங்களுக்கு அம்மியை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிங்க, அல்லது அடுத்த பொங்கலுக்கு உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சகோதரிகளுக்கு அம்மி காமிச்சிருங்க. ஆக ஒவ்வொரு மாதமும் ஐப்பசியில் இந்த வருடம் மழை பெய்யவில்லை, அடைமழை பெய்யவில்லை, ஐப்பசி முடிந்து மழை பெய்கிறது. நம்மளுடைய காலநிலை மாற்றத்தில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பருவம் பார்த்து பயிர் செய். பருவம் இருந்தால் தானே பயிர் செய்ய முடியும். அந்த பருவத்திலே தான் அந்த விவசாயம் விளைபொருள் விளையும். ஆடியிலே விதைக்க வேண்டியதை நீ ஆவணியிலே புரட்டாசியிலே விதைச்சினா பயிரே முளைக்காது. ஆக இந்த பருவநிலை மாற்றத்தால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்று அறிக்கை சொல்கின்றது. அந்த உணவு தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு தொகை வர இருக்கக்கூடிய காலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது தெரியுமா? 35,000 கோடி. 35,000 கோடி ரூபாய் வர இருக்கக்கூடிய காலத்திலே இந்த உணவு பற்றாக்குறையை நீக்குவதற்காக ஃபண்ட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. The Union Budget 2023-24 places greening the economy as one of the top 7 priorities. One of the top 7 priorities, greening the economy. The budget indicated many programs such as green fuel, green energy, green farming, green mobility, green building and green equipment, and policies for efficient use of energy across various economic sectors. In particular, an outlay of rupees 19,700, the outlay rupees 19,700 under National Green Hydrogen Mission has been allocated to the facilitate
டிரான்சிஷன் ஆஃப் லோ கார்பன் எக்கானமி சொன்னார். எல்லாம் கார்பனாக தான் இருக்கு. The target is to reach a annual production of 5 MMT million metric ton by 2030. இத்தனை கோடி கூடுதலாக முதலீடு பண்ணா தான் சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கும். எத்தனை கோடி கூடுதலாக முதலீடு பண்ணணும்? அரசாங்கம் 19,700 கோடி ரூபாய் அவங்க பட்ஜெட்டிலிருந்து தரணும். விவசாயி அவன் கையிலிருந்து போடணும். The budget also provides rupees 35,000 crore for priority capital investments towards energy transition and net zero objectives and energy security. இந்த 2 லைனில் கிட்டத்தட்ட 55,000 கோடி சொல்லிட்டேன். அடுத்த 2030க்கு நாம் இருப்பது 2024. 2030 வரைக்கும் இந்த உணவு பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டங்களில் 45,000 கோடி ரூபாய் அரசாங்கம் முதலீடு செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சகோதரிகளும் சகோதரர்களும் ஆளுக்கு 2 மரம் நட்டு அந்த 2 மரத்தை கண்ணே மணியே என்று வளர்த்தெடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய ரீயூசபிள் அந்த கழிவுகளை தவிர்த்து அம்மா சொன்னதையும் பாட்டி சொன்னதையும் கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய காலத்திற்கு வந்தோம் என்று சொன்னால் நமது சந்ததிகள் நன்றாக இருக்கும். இன்றைக்கு சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர 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 வர நீங்கள் ஒரு நாள் தாய்மை அடைய இருக்கின்றீர்கள். உங்களுடைய செல்ல குழந்தை உங்களுடைய கரங்களிலே தவளை இருக்கின்றது. அந்த செல்ல குழந்தை உங்களுடைய கரங்களிலே தவழும் பொழுது அந்த குழந்தையை சந்தோஷமாக கொஞ்சி விளையாட இந்த காலநிலை மாற்றம் இந்த 1.5 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகாமல் இருக்கும். நாளைய சந்ததிகள் நம் கண்முன்னே மகிழ்ச்சியோடு வலம் வர, நாளைய சந்ததிகள் எதிர்காலத்தில் நம் கரங்களை பிடித்து கொண்டு முதிய வயதில் நம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, ஒன்றுபட்ட உலகத்தில் ஒன்றுபட்ட குடும்பமாக வாழ்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய சில கோட்பாடுகளை இது போன்ற அரங்கங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்து நம்மை முழுமையாக அதற்குள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய நோக்கம் மனிதனுடைய வளர்ச்சி தேவை, தொழில் வளர்ச்சி தேவை, தொழில் புரட்சி தேவை, மாற்றங்கள் தேவை. அனைத்திலும் நம்மளுடைய சந்தோஷம் எந்த வகையிலும் விலை போய்விடக்கூடாது. ஆக அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளமான நலமான வாழ்க்கையாக வளர வேண்டும். தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் தமிழ் அறிஞர்களும் நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் நமக்கு கொடுத்த அந்த சுகத்தை நாளைய தலைமுறைக்கும் நாம் வழங்க வேண்டும். எனவே நீங்கள் அனைவரும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்குண்டான ஒரு சூழலை, ஒரு சூளுரையை இன்றைய தினத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையும் சிறுவாணி நீரும் இந்த காற்றும் என்றைக்குமே நமக்கு உரிதானதாக நம்முடைய சொந்தங்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.